இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே உணர்வாக உணம் நிறைய அருளுமே அருளுமே அமைதி அருளுமே உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 எமக்கு அருளுமே அமைதி அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. லா 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 நிசரி மகா நம பனிரே பனிக பனிரேகா அழிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பால நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அழிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பால நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பாசத்தால நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பயிர்வாலை வாழ்ந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி
அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 28 வரையிலானவைகள். ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாதது ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்த போது தாவீது இறை இல்லத்துக்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, ஓய்வெடுக்கவா ஓயாமல் இருக்கவா? இந்த மண்ணிலே உருவான அனைத்து மதங்களுமே இந்த ஓய்வை பற்றி வலியுறுத்துகிறது. அது மதம் சொன்னாலும் சரி, விவிலியம் சொன்னாலும் சரி, சொல்லாமல் இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு ஓய்வு தேவைதானே. 24 மணி நேரம் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடுறவங்களுக்கு ஓய்வு நிச்சயம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் உறவுக்கும் மனதுக்கும் இரத்தத்திற்கும் மூச்சுக்கும் தேவைதான். இஸ்லாமிய மதத்தினர் இதனை அல்லாவுக்கு நன்றி செலுத்த அவர் கொடுத்த நாளாக கருதினார்கள் ஓய்வு நாளை. இந்து மத மக்கள் பெருமாளை நினைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக கருதினர். கிறிஸ்தவ மதம் கடவுளுக்கென்று ஒப்பு கொடுத்து அவரை வணங்க கொடுக்கப்பட்ட நாளாக கருதினர். எல்லா மதங்களின் கருத்தின்படி இறைவனை பற்றி சிந்தித்து ஒதுக்கிய நாள்தான் இந்த ஓய்வு நாள். கடவுளை பற்றி சிந்தனைகளை வளர்க்கும் நோக்கத்தோடு தொடங்கிய இந்த ஓய்வு நாள் காலப்போக்கில் சட்டத்திட்டங்களுக்கு இரையாக மாறிவிட்டதுதான் உண்மை. அத்தகைய ஒரு பார்வையைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். யூத தலைவர்கள் ஓய்வு நாளை தங்கள் அதிகார வளையத்துக்குள் அடக்கிவிட நினைத்தார்கள். அதனால்தான் ஓய்வு நாளில் எந்த ஒரு உடல் சார்ந்த பணிகளிலும் ஈடுபடக்கூடாது என்று கருதி மீறுகின்றவர்களை தண்டிக்கும் அதிகாரத்தை பெற்றார்கள். இது சரியானதுதான். ஏனென்றால் கடவுள் 6 நாட்கள் இந்த உலகை படைத்து 7வது நாளில் அதனை புனிதப்படுத்திய நாளை ஓய்வாக கருதினர். இது உடல் சார்ந்த ஓய்வாகத்தான் அவர்கள் கருதினார்கள். அதனைத்தான் நம் முன்னோர்களாகிய இஸ்ரேல் மக்கள் ஓய்வு ஆண்டு, யூபிலி ஆண்டு என கருதினார்கள். ஆனால் இயேசு உடலில் இருந்து மட்டும் ஓய்வு எடுப்பது ஓய்வாகாது, மாறாக அவர் இந்த மண்ணிலிருந்து ஓய்வெடுத்து விடக்கூடாது என எண்ணுகிறார். அதனால்தான் இயேசு பசி போக்க சீடர்கள் கதிர்களை கொய்து தானியங்களை உண்டதை தவறாக எண்ணவில்லை. ஏனென்றால் அவரை பொறுத்தவரை புனிதம் என்பது சட்டத்தை பின்பற்றுவதில் அல்ல, மாறாக ஒருவரை உணவோடு வாழ வைப்பது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு நிகழ்வினையும் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்வில் ஓய்வு என்ற பெயரில் நம் கண்முன் நடக்கிற அநியாயங்கள் அல்லது பசியினால் வாடுகின்றவரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமா என்றெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். சில பேரை பார்த்தா, அப்பாடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, ஓய்வு நாள், காலையில் நல்லா தின்னணும், தூங்கணும், மதியம் நல்லா ஒரு விருந்து, சாயங்காலம் அப்படியே ஒரு கடல் காற்று அல்லது பீச்சு, ரோடு, ஒரு முடிஞ்ச ஒரு நல்ல திரைப்படம். ஞாயிற்றுக்கிழமை இப்படித்தான் முடிந்து போகிறது. ஞாயிறு ஒரு ஓய்வு நாள். இது ஆண்டவரின் நாள் என்பதை மறந்து விடுகிறோம். இது ஆண்டவருக்காக செலவிட வேண்டிய நாள். நாள் முழுவதையும் ஆண்டவருக்காகவும் அவரது பணிக்காகவும் ஆண்டவரின் பெயரால் அயலானுக்காகவும் அறச்செயல்கள் செய்ய வேண்டிய நாள். பூசைக்கு மட்டும் போறதில்லை, மறைக்கிளிக்கு மட்டும் போறதில்லை, அன்பிய கூட்டங்களுக்கு மட்டும் போறதில்லை. முடிந்தவரை அந்த நாட்களிலே கொஞ்சம் அறச்செயல்களாவது செய்ய நாம் முயற்சி எடுக்க வேண்டும். 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் வாழும் இடமெங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள் என்று லேவியர் 23:3 சொல்கிறது. என அன்புக்குரியவர்கள், ஆண்டவரின் நாளிலே திருப்பலி, ஜெபக்கூட்டங்கள், குழந்தைகளுக்கு மறைக்கல்வி, அன்பு பணி இவற்றுக்கு முதலிடம் கொடுப்போம். தேவைக்கு ஏற்ப ஓய்வும் எடுப்போம். ஆண்டவர் எந்த குறையுமின்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மன்றாடுவோமாக.
அன்பின் தெய்வமே இறைவா, நீர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். ஓய்வு நாளில் நாங்கள் உம்மை தொழுது உமக்காக வாழ்கின்ற அருளை தாரும். எதையும் சட்டத்தின் பார்வையில் நோக்காமல் அன்பின் பார்வையில் காணுகிற ஆற்றலை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம்
பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.